வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைட்டில் ரொம்ப பெருசு, என் வாயில சுத்தமா நுழையல. நான் டெக்ஸ்ட்ல கொடுக்குறேன். அதே மாதிரி கடைசியா நம்ம போட்ட 2 வீடியோ சுத்தமா வியூஸே போலங்க. என்னாச்சுனே தெரியல. உங்க சைடுல இருந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா யூடியூப் இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. திடீர்னு நல்லா தான் போயிட்டு இருக்கு, திடீர்னு ரொம்ப கம்மியா போகுது. இந்த சேனல்லையும் அப்படிதான் போகுது, அந்த சேனல்லையும் அப்படிதான் போகுது. சோ உங்க சைடுல சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீடியோக்குள்ள வரும்போதே ஒரு லைக் போட்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட பிளாட்டை சொன்னாலே நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். நான் பிளாட்டை சொல்லல, நீங்க படத்தோட கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு வீட்டு வாசல்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா பேரு குணா அப்படின்றது. இந்த குணாக்கு அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இன்னொன்னு பொண்ணும் இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க பொண்ணுங்களோட ஃபீஸை கட்டணும், காசு சுத்தமா இல்லங்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வாசல் கிட்ட வரும்போது வெளியே படிச்சிட்டு இருக்க பொண்ணு இருக்கால, அப்பா ஃபீஸை கட்டணும்பா, இல்லனா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு இவருமே பணம் என்ன மரத்தியா காய்க்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி சரி ஃபீல் பண்ணாத, அப்பா எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பஞ்சர் ஓட்டுற கடை தான் வச்சிருக்காரு. இவர் போற வழியில என்ன பண்றாருன்னா, நிறைய ஆணியா அங்கங்க போட்டுட்டு போறாரு. ஏன்னா இந்த ஆணியில ஏத்தி அவங்களோட வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா இவர் ரெடி பண்ணலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவரை கிராஸ் பண்ணி தான் அந்த சின்ன பையன் போயிட்டு இருக்கான். இவன் பேரு சின்ன அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல. இப்ப இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கான். டீ எல்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பையன் வந்திருக்கான். இந்த பையன் எல்லாருக்குமே டீ எல்லாம் தந்துட்டு இருக்கான். இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐயா ஒருத்தர் இருப்பாரு. அவர் மட்டும் இந்த பையனை பார்த்து சிடு சிடுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த எஸ்ஐ ஒரு முக்கியமான கேரக்டரா இருப்பாரு, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சின்னாவை பொறுத்த வரைக்கும் பேச முடியாதுல்ல, இவன் சிக்னல்லயே சீக்கிரமா காசெல்லாம் தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த குணாவை காட்டுறாங்க. அதாவது காலையில வீட்டை விட்டு கிளம்பின நபரை காட்டுறாங்க. அவர் கடையில இருக்கும் போது இந்த சின்ன இந்த இடத்துக்கு வந்துடுறான். காத்தடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். இவருமே காத்தடிச்சுட்டு காசு தான் கேட்கிறாரு. நீங்களே எனக்கு நிறைய காசு தரணும்ல, அதுல கழிச்சுட்டு மீதி காசை தாங்கன்னு கேட்கிறான். டே சின்ன, இப்பெல்லாம் என்கிட்ட காசு இல்ல, இன்னொரு நாள் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இவனால பேச முடியாதுல்ல, அதை கிண்டல் பண்ற மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையனுமே ரொம்ப வருத்தப்படுறான். இப்ப சைக்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். இவன் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது இவர் நிறைய இடத்துல ஆணி போட்டிருக்காருல, அந்த ஆணிய லைட்டா இடிச்சிடறான் போல. இப்ப வண்டி கண்ட்ரோல் இல்லாம வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு கார் வருது. அந்த காரும் சட்டுன்னு இந்த பையனை பார்த்து திருப்புறாங்க. இப்ப காரும் ஒரு இடத்துல போய் இடிச்சுக்குது, இந்த பையனும் கீழே விழுந்துடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வேற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதாவது சில வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களோட பேரு மீரா அப்படின்றது. அம்மா ஒரு பையனை பாருன்னு சொன்னதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பையன் எந்த ஊரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க வைசாக்னு சொல்றாங்க. வைசாக்னா அங்க எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. தேவையில்லாம நிறைய கேள்வி கேட்கிறாரு. இவன் பொண்ணு பாக்குறதுக்கு வந்தானா இல்ல என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்தானா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நேரடியா அந்த நபரை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் என்னாச்சுன்னு கேட்கும் போது எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கவே இல்லம்மா, இந்த மாதிரி என்ன தொல்லை பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. இவங்க ஒரு ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல இருக்காங்க போல. இப்ப ஆபீஸை நோக்கி வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நபரோட பேரு ராம் அப்படின்றது. அந்த நபரை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப அவர் ரெஸ்ட் ரூம்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கும் போது அவரையே கவனிச்சிட்டு இருக்காங்க. அவருமே கண்ணாடி வழியே இவங்க கவனிக்கிறத பாக்குறாரு. என்ன இப்படி பாக்குறாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்களுக்கு ராம் எப்படி பழக்கம்ன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு காலேஜ்ல படிச்சாங்கல்ல, அதே காலேஜ்ல தான் ராமும் படிச்சிருப்பாரு. இவங்க 2 பேரும் அப்ப லவ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ராம் வேற ஒருத்தங்கள பயங்கரமா லவ்லாம் பண்ணிருப்பாரு. அவங்க பேரு மாலினி அப்படின்றது. ராம் என்னதான் மாலினியை லவ் பண்ணாலும் இவங்க ஒன் சைடா ராம லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த மீராவோட ஃப்ரெண்டும் கவனிக்கிறாங்க. ஏண்டி அவனே வேற ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இருக்கான், அவனையே பார்த்துட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. காலேஜ்ல நடக்கிற லவ் எல்லாம் கடைசி வரைக்கும் கை கூடாது. 90% லவ் பிரேக்கப்ல தான் முடியும். எப்படியும் இவனுக்கு பிரேக்கப் ஆகும்ல, அதுக்கப்புறம் நான் ஓகே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்டே இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த மெமரிஸ் எல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ராமியா அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்கல்ல, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ராமோ யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
ஆக்சுவலா ராமோட ஃப்ரெண்டு பேரு ராகேஷ் அப்படின்றது. அவர் தான் இன்டர்வியூக்காக ராம இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு போல. ஏற்கனவே ஒருத்தர் கிட்ட பேசிட்டேன், நீ கேட்கிற கேள்விக்கு சாதாரணமா பதில் சொல்லு, எல்லாம் ஓகேவாயிடும் அப்படின்ற மாதிரி இவருமே ராம அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற மீரா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்டர்வியூ எடுக்க போறது 3 பேரு, அதுல மீராவும் ஒருத்தங்களா இருப்பாங்க. எப்படியாவது இவனை செலக்ட் பண்ணிரணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல சுதாகர்ன்ற ஒரு நபர் இருக்காரு. அவரு ஒன் சைடா மீராவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. மீரா ராமியா அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறது சுத்தமா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல இவனை நம்ம செலக்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரண கேள்வி கேட்கறாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எங்க உங்களோட வீடு இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. என்ன இந்த மாதிரி சாதாரண கேள்வி கேட்கிற, நான் சில கேள்வி கேட்கிறேன்ற மாதிரி சுதாகர் கொஞ்சம் டஃப்பான கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் நம்ம ராம்க்கு சுத்தமா பதில் தெரியல. ஆனா பதிலுக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை செலக்ட் பண்ணலாம், இவரை நல்லா வேலை பார்ப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நடுவுல இருக்க சீனியர் கிட்ட சொல்றாங்க. சீனியருமே மீரா சொன்னா கரெக்டா தான் இருக்கும், வேலையில சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. என்ன மீரா இவனுக்காக ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றா அப்படின்ற மாதிரி சுதாகர் லைட்டா ஃபீல் பண்றாரு. ஏன்னா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காருல, வந்தவன் கொத்திட்டு போயிட போறான் அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்லி வச்சிருக்கேன் உனக்கு வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரி ராகேஷ் சொன்னார்ல, இவங்க கிட்ட தான் சொல்லி வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் ராம் யோசிக்கிறாரு. என்ன மச்சான் ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா எனக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ராகேஷ் சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் 2 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் உனக்காக சுதாகர் சார் கிட்ட தான் பேசி வச்சேன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. டே சுதாகர்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணலடா, அங்க ஒரு லேடி இருந்தாங்கல்ல அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ராம் சொல்றாரு. எது அந்த மீரா சப்போர்ட் பண்ணாலா? அந்த மீராலாம் சரியான சைக்கோ, எப்ப பாரு வேலையை ஒழுங்கா பார்க்கலனா திட்டிக்கிட்டே இருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அப்படி தெரியலையே, எனக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க, நிறைய கேள்விக்கு அவங்களே தான் பதில் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வாங்கிட்டு எப்படி அப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியல, ஆபீஸ்ல யாருக்குமே அவளை சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் ராகேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள்ல இருந்து ராம் இருக்காருல ஆபீஸ்ல வந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதை இவங்களுமே இவங்க ரூம்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ராம இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இப்ப பேசணும்ன்ற மாதிரி ராம உள்ள கூப்பிடுறாங்க. வந்த நாளே பேசுறதுக்கு கூப்பிடுறா, ஏதோ பிரச்சனை போல, போயிட்டு வான்ற மாதிரி ராகேஷ் சொல்றாரு. ராமே பயந்துகிட்டே தான் உள்ள வராரு. என்ன மேடம் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்லாம் செட் ஆயிருச்சா அது கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப சாதாரணமா கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அனுப்பணும்ல, இவங்க அனுப்பாம உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க. மேடம் எனக்கு வேலை இருக்கு, நான் போவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன வேலை இருக்கு, யார் அந்த வேலையை தந்தா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இவருக்கெல்லாம் யாரும் வேலையை தரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாதாரண வேலை தான், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு போறாரு. இவங்களுமே இவரை யோசிச்சு பார்த்து சிரிக்கிறாங்க. மீரா பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சுதாகருக்கு தெரியுது. சுதாகருக்கு சுத்தமா ராம பிடிக்கவே மாட்டேங்குது. நீ வரதே கொஞ்சம் லேட்டா வர மாதிரி இருக்கு, வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டே அப்படின்ற மாதிரி காரணமே இல்லாம ராம போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. ராம பொறுத்த வரைக்கும் ராகேஷ் கூட சேர்ந்து தான் கிளம்புவாரு போல. இந்த விஷயத்த மீரா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ராகேஷ் கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த வேலையை யார் முடிப்பா, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப கீழே ராம் ராகேஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுமே வந்து பேச்ச கொடுக்குறாங்க. எங்க வீடு, நான் வேணா டிராப் பண்ணவான்னு கேக்குறாங்க. இல்ல நான் ராகேஷ் கூட போயிடுவேன்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ராகேஷ் கிட்ட இருந்து கால் வருது. அந்த ராட்சசி எனக்கு வேலையை தந்துட்டா, என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன ராகேஷால வர முடியாதாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம், என்கிட்ட கார் இருக்கு, நீங்களே டிரைவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கீ எல்லாம் தராங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ரெகுலராவே நம்ம ஒன்னா போலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. ரெகுலராவே இவர் தான் ஆபீஸ்க்கு இவங்களை கூட்டு வந்துட்டு இருக்காரு. பாஸ்ல அதனால தான் இவர் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே இவருக்கு பெருசா எந்த வேலையும் தர மாட்டாங்க. எல்லா வேலையும் இவங்களே முடிச்சிடுறாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இவரை பாத்துக்கிறாங்க. ராகேஷ் வேலையில சின்னதா சொதப்புனா கூட சரி, பயங்கரமா போட்டு திட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த வேலையெல்லாம் முடியுன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவருமே வந்து ராம் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நீ ஏன்டா சோகமா இருக்க, நீயும் திட்டு வாங்கினியான்ற மாதிரி ராகேஷ் கேக்குறாரு. இல்லடா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுமா, என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ராம் சொல்றாரு. இது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காளா, எங்களை மட்டும் திட்டுறா, உன்கிட்ட மட்டும் அன்பா பேசுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அவங்க கூட வந்துடுறாரு. ராம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனால தான் அடிக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராம் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சரி நம்ம வேலை குறையுதுல அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சகஜமா பழகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுமே இதை நோட் பண்ணிட்டு இருக்காருல, நடத்து நடத்து அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் இவரும் இவரோட ஃப்ரெண்டு ராகேஷும் சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து கால் வருது. அவங்களுமே என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. இல்லங்க சும்மா தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பேசி முடிச்சோன்னா ராகேஷும் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கு போலியே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க போலியே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. எனக்குலாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லன்னு ராம் சொல்றாரு. உனக்கு இல்லனா என்ன, பேசாம கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடுன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல எனக்கெல்லாம் சுத்தமா உங்களை பிடிக்கல, எனக்கெல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லன்ற மாதிரி பேசுறாரு.
இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவர் காலை சரியா கட் பண்ணலன்றது தெரிய வருது. ஐயோ நம்ம பேசின எல்லாத்தையும் அவங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே பிக்கப் பண்றதுக்கு வரவங்க இன்னைக்கு வராம இருக்காங்க. மேடம் எங்க இருக்கீங்கன்னு கால் பண்றாரு. இந்த நேரம் எங்க இருப்பாங்க, ஆபீஸ்ல தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் கோவமா வேற பேசுறாங்க. நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எப்படியாவது ஆபீஸ்க்கு போனோம் அப்படின்ற மாதிரி லிஃப்ட் எல்லாம் கேட்டுதான் ஆபீஸ்க்கு வராரு. என்ன இவ்வளவு லேட்டா வரன்ற மாதிரி சுதாகர் வேற கோவப்படுறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் பெருசா இவருக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் அவங்களே முடிச்சிருவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு மீரா பயங்கரமா வேலை தந்துட்டு இருக்காங்க. அதை நீ முடிக்கலையா, இதை நீ முடிக்கலையான்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இவருக்குமே ஒரு ஸ்டேஜ்ல தெரிஞ்சிருது நம்ம பேசினதை இவங்க கேட்டுட்டாங்க போலன்ட்டு. ஏன் மேடம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பழி வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பழி வாங்குறதுக்கு நீ முதல்ல யாரு, சாதாரண ஒர்க்கரு, போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இப்பயும் திட்டி அனுப்புறாங்க. ரெகுலராவே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆபீஸ்க்கும் இவர் சரியான டைமுக்கு வரமாட்டாரு. கஷ்டப்பட்டு கொஞ்சம் லேட்டா தான் வராரு. என்ன ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டு இருக்க, சரியான டைமுக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இப்படியே தான் நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் மீராவோட பர்த்டே வருது. எல்லாருமே வரணும்ன்ற மாதிரி ஆபீஸை சேர்ந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணிடுறாங்க. சோ அந்த இடத்துக்கு வந்திருக்க சுதாகர் நம்ம வாயில கேக்க ஊட்டி விடுவான்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கையில தந்துடுறாங்க. என்ன கையில தந்துட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் நம்ம ஹீரோ ராம் வராரு. ராம்க்கு மட்டும் வாயில ஊட்டி விடுறாங்க. இத பாக்குற சுதாகருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப ராமே வெளியே போய் சோகமா ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இத கவனிக்கிற இவங்க இருக்காங்கல்ல, ராகேஷ் உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சு ராகேஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் மாலினின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த லவ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சொல்றதுக்கு முதல்ல தயங்குறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாலினியும் அவரும் பயங்கரமா லவ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் பைக் ரிப்பேர் ஆயிருச்சுன்ற மாதிரி ராகேஷும் ராமும் சேர்ந்த மாதிரி பைக் எல்லாம் தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மாலினி வேற ஒரு நபரை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவர் பார்த்தோன்னா அவங்களுமே சாரி சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரால சுத்தமா ஏத்துக்க முடியல. என்ன சீட் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி ராகேஷ் சொல்றாரு. இப்ப மீராவும் வெளியே இருக்க ராம் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆபீஸ்ல டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அதுக்காகலாம் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. உங்க மேல தப்பு இல்ல, நானுமே போன்ல அப்படி பேசி இருக்க கூடாது, உங்களை பத்தி அப்படி சொல்லி இருக்க கூடாதுன்ற மாதிரி இவருமே சாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்ப பழையபடி ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எங்கேயாவது ரைடு மாதிரி போலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜாலியா இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. மீராவும் டேங்க ஃபில் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பெட்ரோல் பங்குக்கு வந்து டேங்க் எல்லாம் ஃபில் பண்ணிடுறாரு. எங்க போனோம்னு கேக்குறாரு. எங்கேயாவது லாங்கா போ, எனக்கு உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாங்க. இவருமே என்னன்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. அப்பன்னு பார்த்துதான் அந்த சின்ன பையன் எதிர வந்திருப்பான். கடைசி நேரத்துல பார்த்ததுனால இவங்களுமே வண்டியை திருப்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்களோட டயர்லயும் அந்த ஆணிலாம் ஏறி இருக்கும். அந்த பையனுமே கீழே விழுந்துட்டான்ல, அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவனால பேச முடியாதுன்றது தெரிய வருது. நீ ஓகே தானடா தம்பி அப்படின்ற மாதிரி அந்த பையனை இங்க இருந்து அனுப்பிலாம் வச்சிடுறாங்க. இப்ப இவங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த வழியா பைக்ல ஒரு நபர் வந்துட்டு இருக்காரு. அந்த நபர் கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லுங்க மேடம், டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்தே பேசிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அந்த நபரோட பார்வை சுத்தமா சரியில்லை. இவங்களை கொஞ்சம் தப்பாலாம் பார்த்துட்டு இருக்காரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, வேணாம் நம்மளே பாத்துக்கலாம்ன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ராம பார்த்து சொல்றாங்க. நாங்களே பாத்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ராம் இருக்கார்ல, அவனை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. பக்கத்துல வேற யார்கிட்டயாவது போய் விசாரிச்சா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு வீடு தென்படுது. ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த வீட்டுல ஒரு வயசான தம்பதி தான் இருக்காங்க போல. இவங்க ஹெல்ப் வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க இங்க நிக்காதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோவமாவே பேசிட்டு இருக்காங்க. என்ன இப்படி எரிஞ்சு விழுறாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களும் கிளம்புறாங்க. ஒரு நபர் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டான் பாத்தீங்களா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்காக வந்துடுறான். நான் வர வழியில ஒரு ஃபிகரை பார்த்தேன், செம்மையா இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கூடிய ஒருத்தன் இருந்தான், அதனால தான் அவன் தப்புச்சான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வழியா பைக்ல ஒரு நபர் வராரு. அவரை நிறுத்தி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க டயர் எல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. பஞ்சர் ஓட்டணும், கடை எங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க வேணா வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்களை தனியா விட்டுட்டு போறது எப்படின்ற மாதிரி ராம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராம், நான் கார்லயே பத்திரமா இருந்துப்பேன், நீ டயர்ல பஞ்சரை ஓட்டிட்டு வந்துட்டேன்னா நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணவன் திரும்பி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. சரி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் தான் போனை விட்டுட்டு போயிட்டாருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ராம் ராம்னு கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள கிளம்பிடுறாரு. சரி பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே கார்க்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. பாட்டு கேட்டுட்டு இருக்கலான்ற மாதிரி கண்ண மூடி இவங்க பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ராமும் கடை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே
ஏற்கனவே குணான் ஒருத்தரோட கடையை காமிச்சாங்கல்ல, அவரோட கடைக்கு தான் வந்திருக்காரு. இப்ப டயர்ல பஞ்சர் ஓட்டணும்னு சொன்னோன்னா அவர் அநியாயத்துக்கு ரேட்டு சொல்றாரு. வேற வழி இல்லல்ல, சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஹீரோ போனை கொண்டு வரலன்றது தெரிய வருது. ஐயோ தனியா வேற விட்டு வந்திருக்குமேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த பசங்க 3 பேர் சரக்கு அடிச்சுட்டு கிளம்பும் போது கார்ல தனியா இவங்க இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. இப்ப ராமும் கொஞ்சம் சீக்கிரமா முடிங்கன்ற மாதிரிலாம் குணா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த 3 பசங்களும் கூட இருந்தவன் காணோம், இவன் மட்டும் தான் தனியா இருக்கா, எல்லை மீறி நடந்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காரு லாக்ல இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு தெரியாம ஓபன் பண்ணிரலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கண் முழிச்சு இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. லாக்க ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றவனுங்க ஒரு ஸ்டேஜ்ல ஓபனும் பண்ணிடுறாங்க. அப்ப இவங்க பெப்பர் ஸ்ப்ரேவை 3 பேரோட கண்ணிலையும் அடிச்சுட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. விடக்கூடாதுன்ற மாதிரி அவனுங்க 3 பேருமே துரத்திட்டுலாம் போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு குணா இருக்காரு பாத்தீங்களா, ரெடி பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவும் உங்களோட சைக்கிளை தந்தீங்கன்னா நான் சீக்கிரமா போயிடுவேன்னு சொல்றாரு. ஆனா குணா என்ன சொல்றாருன்னா அதுக்கும் காசு வேணும்னு கேக்குறாரு. அநியாயத்துக்கு காசு வேணும்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப குணா இருக்காருல, நானும் கடையை சாத்திட்டு கிளம்பதான் போறேன், உன் கூடயே வந்துடுறேன்ற மாதிரி சைக்கிள்ல கிளம்புறாரு. இவனுங்க 3 பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது மீரா என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீட்டு கதவை தட்டினாங்கல்ல, அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சரி பின்னாடி போய் கதவை தட்டலான்ற மாதிரி இவங்க பின்னாடி இருக்க கதவு கிட்ட போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேணான்ற மாதிரி அந்த 3 பசங்க கிளம்பிடுறாங்க. இப்ப மீரா பின்னாடி கதவை தட்டுறதுக்காக வரும்போதுதான் அந்த லேடி முன் கதவை திறக்கிறதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள மீரா பின் கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்கல்ல. உள்ள பார்த்தா நிறைய பேர் கஞ்சா பொட்டலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது வயசான தம்பதி, இதை தாண்டி அசோக்னு ஒரு நபரு, இதை தாண்டி எஸ்ஐயா ஸ்டார்டிங்ல ஒருத்தரை காமிச்சாங்கல்ல அவருமே இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு டீமா தான் செயல்பட்டு இருக்காங்க போல. இதை தாண்டி சின்னான்னு பேச முடியாத ஒரு பையன் இருந்தான் பாத்தீங்களா, அவனையும் வற்புறுத்தி இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் எஸ்ஐ ஸ்டார்டிங் அந்த சின்ன பையனை முறைச்ச மாதிரிலாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப உள்ள வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல, இவ வெளியே போக கூடாது, லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. அசோக்னு இங்க ரவுடி மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் சட்டுன்னு லாக் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, குணாவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. கார்ல தானே அவங்க இருக்கணும், ஆனா கார்ல இல்லன்றது தெரிய வருது. கார்ல தானே இருந்திருக்கணும், எங்க போனா, ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வேற ஏதோ பிரச்சனை வரும் போலியே அப்படின்ற மாதிரி குணாக்கும் பயம் வருது. இவர் நிறைய இடத்துல ஆணியெல்லாம் போட்டு வச்சார்ல, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆணியெல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆணியெல்லாம் கிளியர் பண்றாரு. ஏற்கனவே ஒரு பையன் கூட வந்து கதவை தட்டினா, இப்ப தனியா வந்து கதவை தட்டி இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. என்னவா இருந்தாலும் சரி, இவ திரும்பி போனா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை, இவ கதையை முடிக்க தான் செய்யணும்ன்ற மாதிரிலாம் இந்த எஸ்ஐ பேசிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையன் பயந்த மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். என் கூட ஒரு பொண்ணு வந்தால, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் யாருமே வரலன்ற மாதிரி இந்த லேடியும் சொல்றாங்க. இப்ப சட்டுன்னு கதவை சாத்திடுறாங்க. ஹீரோக்கு பெருசா டவுட் வரல, இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து குணா பார்த்துட்டு இருக்காரு. சார் அவங்க மிஸ் ஆகுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷனு, நீங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் டயரை கூட மாத்தி தந்துடுறேன்ற மாதிரி டயர்லாம் இந்த இடத்துல மாத்தி தந்துடுறாரு. அதாவது கொண்டு வந்தாங்கல்ல அந்த டயரை வண்டியில மாத்திடுறாரு. இப்ப இங்க இருக்க எஸ்ஐ இருக்கார்ல, அசோக் நீ பாத்துக்கோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த கேங்ல இந்த சின்ன பையன் நல்லவனா தான் இருப்பான். இந்த சின்ன பையன் எப்படியாவது ஹெல்ப் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த சின்ன பையன் கிளம்பும் போது இவங்க கிட்ட ஒரு லைட்டரை தந்துட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணி எஸ்ஐ நமக்கு காட்டுறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இப்ப யூனிஃபார்முக்கு மாறி இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் இன்ஸ்பெக்டரா இருந்துட்டோ இந்த மாதிரி இல்லீகல் வேலை பண்றாரு அப்படின்றது நமக்கு மட்டும் தெரியுது. இப்ப ஹீரோவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போன, திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை காணோன்ற மாதிரி சொல்றாரு. யார் மேல டவுட் இருக்குன்னு கேட்கும்போது ஏற்கனவே பைக்ல வச்சு ஒருத்தனை பார்த்தார்ல, அவன் மேல டவுட் இருக்குன்னு சொல்றாரு. எஸ்ஐ தான் அந்த பொண்ணியை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டார்ல, அதனால இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரம் நீ அந்த பொண்ணை எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கிறாரு. சும்மா தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சும்மாவா இல்ல வேற ஏதாவது விஷயத்தை பண்றதுக்காக வந்தீங்களான்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எஸ்ஐயோட காலரை பிடிச்சிடுறாரு. ஏண்டா போலீஸ் காலரை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, என்ன ஸ்டேஷனுக்கு வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கியா, முதல்ல செல்லுக்குள்ள போடா அப்படின்ற மாதிரி அடிச்சு செல்லுக்குள்ள வச்சு லாக் பண்றாரு. என் கூட வந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் சார், காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. குடிச்சிட்டு வளராத, நீ செல்லுக்குள்ளேயே கடன்ற மாதிரி எஸ்ஐ வேணும்ட்டே லாக் பண்ணி வச்சிடுறாரு. ஆக்சுவலா அந்த சின்ன பையன் லைட்டர் தந்துட்டு போனா பாத்தீங்களா, அதை வச்சு இவங்க கயிறை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த அசோக் பக்கத்துல வரான். அசோக்கு இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கு, இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு சாவடிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறான். இங்க இருந்து வேற
ஒரு பகுதிக்கு இவங்களை கூட்டு போனோம் போல. இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க சட்டுன்னு அசோக்க தள்ளி விட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. விடக்கூடாது, பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுமே துரத்திட்டுலாம் வந்துட்டு இருக்கான். இப்ப ஸ்டேஷன்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சின்னான்ற அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க எல்லாருக்குமே டீ தரதுக்காக வந்திருக்கான். சார் இந்த பையனுக்கு தெரியும் சார், பொண்ணை பார்த்தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எஸ்ஐ கண்டுக்கவே மாட்டாரு. அந்த சின்ன பையன் வேணும்ட்டே டீயை கீழே சிந்திடுறான். அந்த டீல ஏதோ பண்ணி ஹீரோக்கு ஏதோ சொல்றதுக்கு நினைக்கிறான். ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. இந்த பையன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் அசோக் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனாங்கல்ல, இப்ப பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவன் கண்ணுல மட்டும் பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவன் பக்கத்துல வந்து இவங்களை லாக் பண்ணிடுறான். என்ன தப்பிச்சுட்டதா நினைச்சியான்ற மாதிரி கேக்குறான். இப்ப இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. வந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு இவனை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் இவன் கத்திட்டு இருக்கான்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து கேக்குறாரு. அப்ப ஹீரோவும் நடந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்றாரு. அப்ப ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வேற ஒரு கான்ஸ்டபிளும் அந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால எஸ்ஐயால எதுவுமே பண்ண முடியல. இன்ஸ்பெக்டர் டீடைலா பிரச்சனை என்னன்னு கேக்குறாரு. என்ன ஏதுன்றதை நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. சரி இவன் குடிச்சிட்டு வளர்றான்ற மாதிரி எஸ்ஐ சமாளிக்க பாக்குறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் முதல்ல செல்ல ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு அசோக்க காட்டுறாங்க. அசோக் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை தூக்கிட்டு வந்து வேற ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கிறான். இந்த இடத்துல தான் குழி தோண்டி இவங்களை புதைக்க போறான் போல. இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்கான்ல, அதுக்கு பக்கத்துலயே குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்கான். இன்னமும் லைட்டர் இவங்க கிட்ட தான் இருக்கு. இவங்களுமே கட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்ஸ்பெக்டரும் ஹீரோ கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க எஸ்ஐ இருக்கார்ல, அந்த குணாவை மாட்ட வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி இவன் சொல்றதை வச்சு பார்த்தா அந்த குணா கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தப்பான கேரக்டர் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல குணா அதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அந்த குணா ஏன் கூட தானே இருந்தான், அவன் எப்படி தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் பைக்ல வந்தவன் மேலதான் சந்தேகம், அவனோட பார்வையே சுத்தமா சரியில்லை சார், அதனால தான் தனியா விட்டுட்டு போக கூடாதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன். வேற வழி இல்லாம தனியா விட்டுட்டு போயிட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஏதாவது பண்ணிருப்பானான்ற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல சரக்கு பாட்டிலும் இவங்களுக்கு கிடைக்குது. அவன் தான் திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி பாருக்கு போனா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம், உடனே பாருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கூட்டு போறாரு. இந்த அசோக்கும் குழி தோண்டிக்கிட்டே லைட்டா சில்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன விடு விடுன்ற மாதிரி இவங்களுமே எட்டிலாம் மிதிச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி இவனுமே மிரட்டிட்டு இருக்கான். இந்த சமயம் ஹீரோவும் போலீஸும் சேர்ந்த மாதிரி அந்த பார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பாரை நடத்துறவரை எழுப்பி அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே கவனிச்ச விஷயத்த சொல்றாரு. அந்த 3 பசங்களும் ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ கண்டிப்பா அந்த 3 பேர் தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. அந்த 3 பேரை பத்தி இவருக்கு தெரியும்ல, இவர் எல்லா டீடைலையும் தந்துடுறாரு. ஆனா எஸ்ஐ இருக்கார்ல சார், எனக்கு அந்த குணா மேலதான் சந்தேகம், குணாவை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப எஸ்ஐயோட ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருக்க குணாவை லாக் பண்ணிடுறாங்க. அதாவது நீ தான் ஏதோ பண்ணிருக்க, ஸ்டேஷன் வரைக்கும் வான்ற மாதிரிலாம் கூட்டு போறாங்க. இன்னொன்று பக்கம் இன்ஸ்பெக்டர் ஹீரோலாம் சேர்ந்த மாதிரி அந்த 3 பசங்களை பாக்குறதுக்காக வராங்க. அதுல ஒருத்தன் வெளியே தான் போதையில படுத்துட்டு இருப்பான். அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒழுங்கா சொல்லுங்கடா என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார் நாங்களாம் எதுவுமே பண்ணல சார். ஆமா சார், அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலாம் நினைச்சோம், ஆனா அந்த பொண்ணு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க ஓடினா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்கிறாங்க. சார் பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கிட்ட தான் போய் ஹெல்ப் எல்லாம் கேட்டா, நாங்க பயந்து அங்க இருந்து கிளம்பிட்டோம், அவ அங்கதான் போனாலா என்னன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது வீட்டுக்குள்ளதான் போனாங்களா இல்ல அங்க இருந்து கிளம்பிட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அந்த வீட்டுக்கு போய் நம்ம விசாரிச்சா என்னன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசோக் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவங்க அவனுக்கே தெரியாம லைட்டா அந்த கயிறை கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இப்ப அவன் அப்ரோச் பண்றதுக்காக வரும்போது சட்டுன்னு அவனோட மெயின் பாயிண்ட்லயே எட்டி மிதிச்சிடுறாங்க. அவன் வழியால துடிச்சிட்டு இருக்கும் போது இதுதான் கேப், எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஓட பாக்குறாங்க. ஆனா அவன் திரும்பி எந்திரிச்சு வந்து இவங்களை அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி அந்த வயசான தம்பதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த தம்பதி கஞ்சாவெல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப நார்மல் கப்பல் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி பொண்ணே வரலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோ இருக்கார்ல, சுத்தி முத்தி இந்த வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. இன்னொன்று பக்கம் மீரா இருக்காங்கல்ல, அந்த அசோக் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு இங்க இல்ல போல, வேற எங்கேயோ போயிருக்கா போல, வாப்பா மத்த இடத்துல செக் பண்ணலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோவும் கிளம்பலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் ஆளுங்க குணாவை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா, இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி பழியெல்லாம் இவர் பேர்ல போடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா குணா சத்தியமா எனக்கு தெரியாது, நான் இவர் கூட தான் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இப்ப ஹீரோக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா சகதியில மிதிக்கும் போதுதான் அந்த சின்ன பையன் சொன்னது ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பையன் டீயை கீழே சிந்திட்டு அது மேல கையை வச்சு ஒரு அச்சை வைப்பான். அதே மாதிரி அச்சு இந்த வீட்லயும் இருக்கு. இந்த வீட்டை தான் அவன் மீன் பண்ணிருக்கான். இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இடத்தை தான் மீன் பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி சுத்தி முத்தி தேடி பார்க்கலான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் தேடலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த அசோக் இருக்கான்ல, இவங்க கதையை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி கழுத்தெல்லாம் நெரிக்கிறான். கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவங்களுமே பதிலுக்கு அட்டாக் பண்ணோன்ற மாதிரி ஒரு துணியை வச்சு இவனோட கழுத்தை நெரிக்கிறாங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ அவங்கள காப்பாத்துற மாதிரி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டு காப்பாத்திடுறாரு. இருந்தாலுமே அவங்களோட தொண்டையை அவன் ரொம்ப நேரம் நெரிச்சிருப்பான். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பக்கத்துல போய் பார்க்கும்போது உயிர் இருக்கிறது தெரிய வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவருமே தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த நெட்வொர்க்கை சேர்ந்த மத்தவங்க எல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து இவங்களை சேர்த்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவர் பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல டாக்டர் இருக்கார்ல, வெளியே வந்துடுறாரு. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு கூட்டு வந்தீங்க, அவங்கள காப்பாத்தியாச்சு, நீங்க கொஞ்ச நேரத்துல உள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவருமே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லவ் பிரேக்கப் நடந்ததுனால ரொம்ப ஃபீலிங்ல இருந்திருப்பாரு. இந்த மீரா மேல பெருசா இவருக்கு ஃபீலிங்லாம் இல்லாம தான் இருந்திருக்கும். ஆனா மீரா மிஸ் ஆனாங்கன்னு தெரிஞ்சு இவர் ரொம்ப பதட்டப்பட்டு தேடினார் பாத்தீங்களா. அப்பதான் இந்த மீராவை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்றதே இவருக்கு புரிஞ்சிருக்கும். இத பத்திலாம் மீரா கிட்ட இவர் எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. திரும்பி ஒன்னையும் என்னால இழக்க முடியாது மீரா, நம்ம ரெண்டு பேருமே சீக்கிரமா சேர்ந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மீரா ஆசைப்பட்டதும் இந்த விஷயம் தானே. மீராவும் எமோஷனல் ஆகி இந்த இடத்துல அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்கன்னு காமிச்சு இங்கதான் படத்தோட கதையை முடிக்கிறாங்க. மேற்கொண்டு சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. அந்த குணா மேல தப்பு இல்ல, எஸ்ஐ மேலதான் தப்புன்றது தெரிஞ்சதுல குணாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப குணாவும் ஃபீஸுக்கு காசு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரு நிறைய இடத்துல போட்டாரு பாத்தீங்களா, அதுல இவரே தெரியாம ஏத்திடுறாரு. இப்ப டயர் வெடிச்சு இவர் ஏடகுடமா அங்க இருக்க ஆட்டோ மேல இடிச்சிடுறாரு. பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. சாவர அளவுக்குலாம் அடிப்படல, சின்னதா மட்டும் இவருக்கு காயம் படுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆபீஸ்ல இருக்க சுதாகருக்கு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தது தெரிஞ்சிருது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்ற மாதிரி ராகேஷ் மேல கோவப்படுறாரு. ஏன்னா இந்த ராகேஷ் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சார், நீங்க தான் பார்த்து வேலை போட்டு தரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதானே, நான் வேலை போட்டு தரேன்ற மாதிரிலாம் சுதாகர் சொல்லியிருப்பாரு. நீ கூட்டிட்டு வந்தவனாலதான் எனக்கு மீரா கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் ராகேஷை போட்டு திட்டுறாரு. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.